அருள்மிகு தலசேன பெருமாள் திருக்கோவில் திருக்கடல் மல்லை என்னும் மாமல்லபுரம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் 18/8/2026 செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் முதல் நாள். மாமல்லபுரம் என்னும் திவ்ய தேசம் அர்த்தசேது என்று அழைக்கப்படுகிறது. இங்கிருக்கும் கடற்கரையை மகாவிஷ்ணு தன் கைகளால் வாரி இறைத்ததால் இந்த கடலில் எந்நேரமும் நீராடலாம். குறிப்பாக மாசிமக பௌர்ணமி, மகோதயம், அர்த்தோதயம் போன்ற புண்ணிய காலங்களில் நீராடி தங்கள் பாபங்கள் நீங்க பெறலாம். அதைப்போல வருடத்துக்கு 4 முறை விஷ்ணுபதி புண்ணிய காலமானது நிகழ்கிறது. வைகாசி முதல் நாள், ஆவணி முதல் நாள், கார்த்திகை முதல் நாள் மற்றும் மாசி மாத முதல் நாள் ஆகிய தமிழ் மாதங்களில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நடைபெறுகிறது. அந்த காலங்களில் அருகில் இருக்கும் திருமால் உறையும் கோவிலுக்கு சென்று 27 முறை பிராகாரத்தை வலம் வந்து ஏதாவது மலரை கொண்டு பலிபீடத்தில் வைத்து வழிபட்டு புண்ணியம் பெறலாம். ஆயினும் இந்த ஆவணி மாதம் முதல் நாள் நிகழவிருக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் செவ்வாய்க்கிழமை அன்று நிகழவிருக்கிறது. நிலத்துக்கு அதிபதி செவ்வாய் கிரகம். அதைப்போல அன்றைய தினம் காலை 8:50 வரை சித்திரை நட்சத்திரம் உள்ளது. சித்திரை நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய். எனவே ரியல் எஸ்டேட் தொழில் புரிவோர், நிலப்பிரச்சனைகள் எதிர்கொள்வோர் அனைவரும் இந்த தலசேன பெருமாள் திருக்கோவிலுக்கு வந்திருந்து நிலமங்கை தாயாரையும் தலசேன பெருமாளையும் வழிபட்டு தங்கள் பிரச்சனைகளை தீர்க்கப் பெறலாம். அன்று காலை 6 மணிக்கு நடை திறக்கப்படும். அது சமயம் 27 தாமரை மலர்கள் கொண்டு வந்து பெருமாளையும் தாயாரையும் அர்ச்சனை செய்து பிராகாரத்தை வலம் வந்து வழிபடலாம். தலம் என்ற வடமொழி சொல்லுக்கு பூமி என்ற பொருள். அதைப்போல நிலம் என்ற தமிழ் பெயர் தாங்கி நாயகி நிலமங்கை தாயார் தரையிலேயே அமர்ந்துள்ளார். பொதுவாக விஷ்ணு கோவில்களில் தாயார் பத்மாசனம் எனப்படும் தாமரை பீடத்தில் அமர்ந்து அருள் பாலிப்பார். ஆயினும் இந்த திருக்கடல் மல்லை என்னும் மாமல்லபுர திவ்ய தேசத்தில் பெருமாள் தரையில் கிடந்தவராய் தலசேனம் என்னும் திருநாமத்துடன் காட்சி தருவதால் அவன் நாயகி நிலமங்கை தாயாரும் தரையிலேயே அமர்ந்து அருள் பாலிக்கிறார். ஆகவே நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் மகா சக்தியாய் இந்த நிலமங்கை தாயார் மாமல்லபுரத்தில் எழுந்தருளியுள்ளார். எனவே வருகின்ற ஆவணி மாதம் முதல் நாள் 18/8/2026 அன்று நிகழவுள்ள விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அனைவரும் காலை இந்த திருக்கோவிலுக்கு வந்து வழிபட்டு திருவருள் பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறோம்.